இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுத்திருந்த உத்தியோகபூர்வ அழைப்பை அடுத்து இந்திய பிரதமர் இன்று மாலை இலங்கை வந்திருக்கிறார். இன்று மாலை இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய பிரதமருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு நாளை காலை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறவிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் 4வது விஜயம் இதுவாகும். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கொண்டிருந்த இந்திய விஜயத்தின் தொடர்ச்சியாகவே இந்திய பிரதமரின் இலங்கை விஜயம் அமைந்திருக்கிறது. இலங்கையில் புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் அழைக்கப்பட்ட முதல் வெளிநாட்டு தலைவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்பதும் கவனிக்கத்தக்க விடயமாகும். அதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவையே தேர்ந்தெடுத்திருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை இந்திய பிரதமரின் விஜயத்தின் நிகழ்ச்சி நிரலில் வடக்கு கிழக்கிற்கான பயணம் தொடர்பில் எந்தவிதமான திட்டங்களும் இதுவரை குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கைக்கும் இந்தியாவிற்குமான 100 ஆண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையிலேயே இந்த விஜயம் அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினரும் இணைந்துள்ளனர். இந்நிலையிலேயே வடக்கு கிழக்கை இந்திய மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு நிராகரிக்கின்றதா என்ற கேள்வி சமூக மட்டத்தில் எழுந்துள்ளது. இதேவேளை இந்திய பிரதமர் அனுராதபுரம் மகாபோதிக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளவுள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இவ்வாறான நிலையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியில் தற்போது பௌத்தமயமாக்கல் அதிகரித்து வரும் நிலையில் மோடியின் பௌத்த விகாரைக்கான விஜயம் பாரதிய ஜனதா கட்சி இலங்கையில் பௌத்தமயமாக்கலுக்கு துணை போகின்றதா என்ற ஐயப்பாட்டையும் தோற்றுவித்துள்ளது. இந்த ஐயப்பாட்டிற்கான பின்னணியும் அவ்வாறே அமைந்துள்ளது. அதாவது இலங்கையில் பௌத்தமயமாக்கலுக்கு இன்று வரை பாஜக முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றது. அதாவது பௌத்தத்திற்கு என்று ஒரு தொகை பணம் இலங்கைக்கு ஒதுக்கப்படுகின்றது. அதேவேளை இதற்கு முன்னரும் இலங்கைக்கு விஜயம் செய்த பாரதிய ஜனதா கட்சியின் உயர்மட்ட குழுவினரும் கூட பௌத்தத்திற்கு என ஒதுக்கப்படும் பணத்தை தாம் தொடர்ந்தும் வழங்குவோம் என தெரிவித்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியில் தமிழரின் இன அடர்த்தி தற்போது குறைவதற்கு பௌத்தமயமாக்கலும் ஒரு காரணியாக அமைந்துள்ளது. எனவே மோடியின் பௌத்த விகாரைக்கான விஜயம் பௌத்தமயமாக்கலுக்கு பாரதிய ஜனதா கட்சி துணை போகின்றதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதேவேளை இந்திய இலங்கை குறிப்பாக வடக்கு தமிழக தரைவழி இணைப்பு தொடர்பில் பேச்சுவார்த்தை இடம்பெற்று கடந்த 2023ஆம் ஆண்டு இடைக்கால ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த வேளை தரைவழி இணைப்பு தொடர்பான ஒப்பந்தத்தில் இந்தியா கையொப்பமும் இட்டிருந்தது. ஆனால் அதனை அடுத்து கடந்த டிசம்பர் மாதம் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்ட போது விடய உள்ளடக்கத்தில் தரைவழி பாதை சரத்து உள்ளடக்கப்படவில்லை. குறித்த தரைவழி இணைப்பின் மூலம் தமிழ் மக்களுக்கு பல நன்மைகள் இருக்கின்ற போதும் தற்போதைய அரசாங்கம் அதனை உள்ளடக்காமையானது தமிழ் மக்களின் இருப்பை இல்லாது செய்யும் நோக்கமா என்ற சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறது. எனினும் மோடியின் இலங்கை விஜயத்திற்கான நிகழ்ச்சி நிரலில் திருகோணமலை சம்பூரில் இந்திய ஒத்துழைப்புடன் நிறுவப்பட்டுள்ள சூரிய மின் உற்பத்தி திட்டம், வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தும் களஞ்சிய வளாகத்தின் நிர்மாணம், 5000 வணக்கஸ்தலங்களின் கூரைகளில் சூரிய மின் உற்பத்தி தகடுகளை நிறுவும் திட்டம் என்பன மோடியால் திறந்து வைக்கப்படவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் தற்போது இந்த திட்டங்களை பிரதமர் மோடி நிகழ்நிலையூடாக திறந்து வைக்க உள்ளார் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறான நிலைப்பாடு தற்போதைய அனுர தலைமையிலான அரசாங்கம் வடக்கு கிழக்கிற்கு இந்திய பிரதமர் பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாகவும் நுட்பமாகவும் செயற்படுகின்றதா என்ற கேள்வியை ஏற்படுத்தியுள்ளது. இது இவ்வாறு இருக்கையில் இந்திய நாட்டை பொறுத்தமட்டில் பௌத்தம் இந்து சமயம் என்பது நட்புறவு மதங்களாகவே பார்க்கப்படுகின்றது. ஆனால் இலங்கையில் பௌத்தம் இந்து மதம் என்பது மிக மோசமான பிரிவினையாக பார்க்கப்படுகிறது.
இந்நிலையிலேயே வடக்கு கிழக்கை நிராகரித்து அனுராதபுர பௌத்த விகாரைக்கு மோடி விஜயம் மேற்கொள்வது பாரிய சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ரயில்வே மேம்பாடு, காங்கேசன் துறை துறைமுகத்தை நவீனமயமாக்குதல், வறிய மக்களுக்கான வீடுகள், பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனைகளை நிர்மாணித்தல், மதத்தலங்களில் சூரிய மின்மயமாக்கல் திட்டம், யாழ்ப்பாணத்தின் அருகிலுள்ள தீவுகளில் கலப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள், இலங்கையில் முதலாவது வெப்ப கட்டுப்பாட்டு விவசாய களஞ்சிய வசதியை உருவாக்குதல், விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறைகளை ஆதரித்தல் ஆகியவை தற்போது இந்திய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்களில் அடங்குகின்றன. இதில் தற்போது ரயில்வே மேம்பாடு, மதத்தலங்களில் சூரிய மின், இலங்கையில் முதலாவது வெப்ப கட்டுப்பாட்டு விவசாய களஞ்சிய வசதி என்பன நிறைவு பெற்றுள்ளன. இதேவேளை மலையகத்தில் பூண்டுலோயா டன்சினன் தோட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்ட மகாத்மா காந்திபுரம் புதிய கிராமத்தில் 2018ஆம் ஆண்டு தனி வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அவசர சேவை ஆம்புலன்ஸ்களை இந்தியா வழங்கியிருந்தது. மேலும் 10,000 இந்திய வீட்டு திட்டம், மலையகத்துக்கான ஆன்மீக சுற்றுலா உட்பட பல விடயங்கள் இந்திய நிதியுதவியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.